நீ யார் தெரியுமா? உண்மையாகவே நீர் யார் என்றால், உள்ளத்திலே நீங்கள் ஏற்கனவே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகிட்டீங்க. இப்போ உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிய நீங்கள் இப்ப சொல்றாரு பாருங்க, என்ன பண்ணணும்னா மெய்யான நீதி. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என்ன சொல்லுங்க? அந்த பொய்யான நீதி அல்ல, இந்த மெய்யான நீதி என்றால் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க கவனிங்க. வாழ்க்கையில ஏதாவது தவறு நடந்திருந்தா, சில சூழ்நிலைகள் மாறினா, ஒரு அக்யூசர் உன்னை குற்றப்படுத்த சொல்றான், see you are deserve for this. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பனிஷ்மெண்ட், நீ இதை அனுபவின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்ற கவனி, நீ உங்க மனதுல இப்பொழுது இப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது நீங்க உடனே அதோடு நீங்கள் இணைந்து விடாதபடி, ஏற்கனவே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்தை எவனும் எடுக்க முடியாது, உனக்குள் வைக்கப்பட்ட நீதியை எவனும் அழிக்க முடியாது. இது நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் உனக்கு பண்ணி இருக்கிறார். Put on அப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னார்னா, and put on new man to which God has given life in righteousness and true and holy way of living. நீ தரித்துக்கொள். எப்படி நான் தரித்துக் கொள்ள முடியும்? எந்த விதத்தில் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சொல்லும்போது சொல்றாரு, இப்போ முதல் காரியம், truth of your union in him. சத்தியம் என்னன்னா, அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுவோம், நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா அறியாமை, நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்பதே நான் தெரியாம வாழ்றேன். இப்ப நான் யார் என்பதை எனக்கு தெரியணும். அப்பதான் என்னுடைய பிஹேவியர் மாறுமே ஒழிய, என் பிஹேவியரை வச்சு நான் இதுதான் நான் அல்லது என் சுபாவம், என் நடத்தை, அதை காட்டி இதுதான் நீ சொல்றான். ஆனா இப்போ வேதம் சொல்லு, இல்ல நீங்க உள்ள யாருன்னு தெரிஞ்சா உன்னுடைய பிஹேவியர் மாறும். இப்ப every time we put the law and rules and regulation and we wanted to practice that and want to prove ourselves that we are righteous. சில சட்ட திட்டங்களை வகுத்து அதுக்கேற்ற பிரகாரம் நான் இது ஒழுங்கா வாழ்றேன், நான் ஒரு நீதியான மனுஷன் அப்படின்னு நம்ம நினைக்க பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் when you fail, நீங்க அதை தோத்து போகும்போது உங்களுக்குள்ள ஒரு condemnation, உனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, உடனே பிசாசு ஒரு ஓன் ஆஃப் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து மேல போட்டு, see you are not worthy, நீ கோயிலுக்கு வர தகுதி கிடையாது, நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பவுல் எழுதுறாரு, இல்ல தப்பு அது, அந்த பொய்யை நம்பாத, அந்த பிசாசு சொல்ற பொய்யை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்றைக்கு இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே ஒரு காரியம் நடந்திருக்கிறது. உள்ளத்திலே, இருதயத்திலே நீங்கள் புதிதான ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்.